ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்ம பண பிரச்சனையை நீக்குவதற்கும் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு எளிய பரிகார வழிமுறையை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் தீராத பண பிரச்சனையா? கண் திருஷ்டியால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? சனிக்கிழமை மாலை நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. அது என்ன பரிகாரம், எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசைகளை நிறைவேற்ற சக்தி கற்பூரத்துக்கு உண்டுங்க. அது பச்சை கற்பூரமாக இருந்தாலும் சரி, பூங்கற்பூரமாக இருந்தாலும் சரி, 2 கற்பூரத்துக்குமே ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி இருக்குங்க. உங்கள் கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வெள்ளி அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பாத்திரத்தில் கூட கற்பூரத்தை எரிக்கணுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் இருக்குங்க. வருமானம் பெருக, வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி நீங்க, வேலை கிடைக்க, பல சுப பலன்கள் கிடைக்க, சிறு விஷயம் செஞ்சாலும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்யணுங்க. வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்குங்க. ரெண்டுமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள், மிகவும் பிடித்த பொருளுங்க. ராத்திரி நேரத்தில் கிராம்பை வச்சு கற்பூரம் வச்சு நம்ம ஏற்றணுங்க. ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்துக்கு உண்டுங்க. உங்கள் விருப்பம் நல்ல விருப்பமாக இருந்தால், நியாயமான விருப்பமாக இருந்தால் அது கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறுங்க. பண பிரச்சனைகளிலிருந்து விடுபட சனிக்கிழமை ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளி கிண்ணத்தில் எரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா வெள்ளி அப்படின்றது ஒரு சுத்தமான பொருள், மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருள். அது மேலே வச்சு நம்ம எரிக்கும்போது அதுக்கான பலன் நமக்கு உடனே கிடைக்குங்க. எல்லாராலையும் வெள்ளியில் வச்சு எரிக்க முடியாது. அப்படி வெள்ளியில் எரிக்க முடியும் அப்படின்னா வெள்ளியில் கற்பூரமும் கிராமம் வச்சு எரிங்க. முடியாதுங்க, வேறு ஏதாவது பாத்திரத்தில் கூட எரியிடலாங்க. அதாவது அகல் விளக்கு, மண் தட்டு, பஞ்சபூத தத்துவம் கொண்ட மண் அகல் விளக்குலையும் ஏற்றலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டில் பண பற்றாக்குறையை நம்ம போக்கலாங்க. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் மற்றும் கிராம்பு, ஏலக்காய் நல்லா வேலை செய்யுங்க. இந்த 3 பொருளுமே ரொம்ப நல்லாவே வேலை செய்யுங்க. இது தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்குங்க. கற்பூரம், 5 ஏலக்காய், 5 கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கணுங்க. முதல்ல பூஜை அறையில் வச்சு எரிச்சிட்டு இந்த புகையை வீட்டில் இருக்கிற மூலை முடுக்கெல்லாம் நம்ம காட்டணுங்க. இந்த மாதிரி செய்கிறதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும், கண் தோஷம் நீங்கும், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க மீது யாராவது கண் திருஷ்டி வச்சுருந்தா இல்லை தீய பார்வை இருந்தால் அதுவும் நீங்குங்க. இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் இருக்கிற எந்த நோய்வாய்ப்பட்ட நபரோட உடலிலிருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படுங்க. சனிக்கிழமை மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தருங்க. எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எதிரிகளிடமிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த பரிகாரம் எதிரிகளை விட பல மடங்கு உங்களுக்கு நல்ல பலனையை தருங்க. மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை தொடர்ந்து எரித்து வர வீட்டில் இருக்கிற பிணக்குகள் நீங்கும், பண வரவு மேம்படுங்க. சில சமயங்களில் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாதுங்க. இது போன்ற சமயங்களில் கற்பூரத்தோட இந்த கிராம்பை வச்சு எரிக்கும்போது உங்களுடைய முயற்சி வெற்றி ஆகுங்க. இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தருங்க. நீங்கள் வேலைக்காக இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் கற்பூரமும் கிராம்பம் வச்சு எரிச்சிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் போகிற அந்த இன்டர்வியூ உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தருங்க. நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு 2 கிராம்பை வாயில் போட்டுட்டு நீங்கள் போகணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை சவைச்சி அந்த தண்ணி நம்ம விழுங்கிட்டே இருக்கும்போது இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் கரெக்டாக பதில் சொல்ல முடியுங்க. உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. இது இன்டர்வியூக்கு மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் பேச போகிறீங்க, கல்யாண விஷயமா பேச போகிறீங்க, இடம் தொடர்பான விஷயமா பேச போகிறீங்க, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போதும் கிராம்பை வாயில் போட்டுக்கிட்டு போகும்போது கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் கூடங்க. ஏலக்காய் கூட வசியம் பண்ணுறதுங்க. நீங்கள் வாயில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை லைட்டாக அப்படியே கடித்து அந்த சாரை நம்ம விழுங்கிட்டே இருக்கணுங்க. இது ஒரு சீக்ரெட் கொடுங்க. நிறைய மார்வாடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய் வாயில் வச்சுக்கிட்டு தான் வாடிக்கையாளர்கள்கிட்டே பேசுவாங்களாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது இந்த கிராம்புக்கும் ஏலக்காய்க்குங்க. இது ரெண்டுத்தில்
எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. குறிப்பாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து கிராம்பை வாயில் போட்டுட்டு போகலாங்க. அதோட அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆணைத்தரமாக நம்பினீங்க அப்படின்னா கடுகு எண்ணெயில் 2 கிராம்பு போட்டு தீபம் ஏற்றி உங்கள் பூஜை அறையில் வச்சு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கிராம்பை வாயில் போட்டுட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் கிடைச்ச வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு தொழில் விஷயமாக வெளியே போனாலும், நீங்கள் வந்து கம்பெனிக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே கிடைக்குங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால தொழிலில் இருக்கிற தடைகள் அனைத்துமே நீங்குங்க. திருமண உறவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெள்ளி அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பாத்திரத்தில், மண் பாத்திரத்தில் கூட நீங்கள் கற்பூரமும் கிராமம் வச்சு எரிக்கலாங்க. அதோட உங்கள் அறையில் 2 பக்கமும் இல்லைன்னா 4 பக்கமும் நீங்கள் கற்பூரத்தை வச்சிடலாங்க. கற்பூரத்தை வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் தூங்க போகலாங்க. மறுநாள் காலையில் எழுந்து அந்த கற்பூரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு, கரைஞ்சி போயிருந்தால் பரவாயில்ல, ஒருவேளை கரையாமல் இருந்ததுன்னா அந்த கற்பூரத்தை எல்லாம் எடுத்து நிலவாசலுக்கு வெளியே எரிச்சிடலாங்க. அந்த மாதிரி எரிக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த மனஸ்தாபங்கள்லாம் எரிஞ்சு போயிடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் போயிட்டு ஒற்றுமை அதிகரிக்குங்க. மேலும் இரவு நேரத்தில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்குங்க. நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க தொடர்ந்து 21 நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது உண்மையிலேயே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போது கல்யாண பிரச்சனை இருக்குது, கல்யாணமே ஆகலை, தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 6 கற்பூரமும் 36 கிராம்புகளையும் எடுத்து உங்கள் வீட்டில் வந்து அப்படியே தூவி விட்டுடலாங்க. தூவி விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் தூங்க போயிடலாங்க. மறுநாள் காலையில் இதெல்லாம் நம்ம தொடப்பை வச்சு கூட வழக்கி எடுத்து வெளியே வச்சு கொளுத்தி விட்டுடலாங்க. தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது கல்யாண பிரச்சனை ஏதாவது இருந்தால், உங்களுக்கு கல்யாணமாகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தால் கல்யாண வரன் அமைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை இதை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரணுங்க. நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, நிறைய தோஷம் இருக்குது, அது இருக்குது, ஒரு எளிமையான பரிகாரம் தானே, செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த கற்பூரமும் இந்த கிராமம் வச்சு எந்தெந்த முறையிலலாம் நம்ம வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.